ஒரு காஃபி கடைய தாண்டி நம்ம போகும்போது ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வரும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காஃபியுடைய ஸ்மெல்லு தான். அந்த காஃபியுடைய அருமையான அந்த ஸ்மெல்லுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிலஸ் மெகாத்தீரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் அந்த காஃபி விதைக்கு அந்த ஸ்மெல்ல வந்து கொடுக்குது. அதே மாதிரிதான் இந்த டீயோட இலை அந்த ஸ்மெல்லா இருக்கட்டும். அப்புறம் கொக்கோ அப்படின்னு ஒரு விதை இருக்கு. இந்த கொக்கோ வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு இந்த விதையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொபேக்கோ புகையிலையில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிலஸ் மெகாத்தீரியம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி தான், அதாவது ஒரு பாக்டீரியா தான். அதுதான் அந்த அரோமாவை அந்த ஸ்மெல்ல வந்து கொடுக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பல பயன்களை வந்து நம்மளுக்கு தருது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நுண்ணுயிரிகள் இல்லாம விவசாயமே பண்ண முடியாது. அது இல்லாம தொழிற்சாலைகள்ல ஒயின் தயாரிக்கிறதுக்கு, தயிர் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பல்வேறு ஆசிட்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ், என்சைம்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தயாரிப்புல இந்த மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல பங்குகளை வைக்குது. அதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தெளிவா நான் சொல்றேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயமா மைக்ரோப்ஸால பல பயன்கள் இருக்கு. அதுல முதல் விஷயமா விவசாயத்துல இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்துல இது ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டா யூஸ் ஆகுது. பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னா இப்போ ஒரு தாவரத்துல பூச்சி வந்து அடிக்காம இருக்கணும், பூச்சி தாக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டா இது யூஸ் ஆகுது. உங்களுக்கே தெரியல, பிடி காட்டன் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன? பிடி பிரிஞ்சால், பிடி டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு. பிடினா என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவரத்துக்குள்ள செலுத்திட்டாங்க அப்படின்னா அது பின்னால எந்த ஒரு பூச்சியுமே தாக்காது. அதுக்கப்புறம் பயோ ஃபர்டிலைசரா, உயிரி உரமா இது வந்து பயன்படுது. ஓகேங்களா? உயிரி உரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, பூஞ்சைகள் இதெல்லாமே மண்ணுல ஒரு உரமாவே பயன்படுது. நேச்சுரலாவே எந்த ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணாம இதுவே நேச்சுரலா உரமா பயன்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர், உயிரியல் துப்புரவாளர்களா பயன்படுது. துப்புரவாளர்களை பொறுத்த வரைக்கும் ஊரை சுத்தமா வச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரியே இந்த ஒட்டுமொத்த இயற்கையும் சுத்தப்படுத்துறதுக்கு இது ஒரு உயிரியல் துப்புரவாளராகவே பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், வல்ச்சர் இருக்குல்ல, கழுகு, அது என்ன பண்ணும்? இறந்து போன உயிரினத்தை சாப்பிடும். சோ அந்த இடம் சுத்தமாகுது இல்லையா? அதனால இந்த விவசாயத்துல இது ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், இயற்கை பூச்சிக்கொல்லியா பயன்படுது, இயற்கை உரமா பயன்படுது, அதுக்கப்புறம் உயிரியல் துப்புரவாளரா பயன்படுது. கொஞ்சம் போயிட்டு பயோ ஃபர்டிலைசர், மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உயிரி உரமா பயன்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பொதுவா மண்ணை வந்து வளப்படுத்துது. எப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் இந்த நேச்சுரலாவே இந்த மண்ணுல இருக்கிறனால மண்ணை ஒரு வளமிக்க மண்ணா மாத்துது. அதை எல்லாத்தையுமே பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உயிரி உரமா இதெல்லாம் பயன்படுதுன்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, அதுக்கப்புறம் பூஞ்சைகள், இது எல்லாமே பயோ ஃபர்டிலைசரா யூஸ் ஆகுது. உங்களுக்கே தெரியும், தாவரம் வளர்றதுக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நைட்ரஜன் பொதுவா வளிமண்டலத்துல தான் இருக்கு. அதை வந்து தாவரத்துக்கு தகுந்த மாதிரி நைட்ரஜனா மாத்தணும், தாவரத்துக்கு தகுந்த மாதிரி நைட்ரேட்டா மாத்தணும். இதை வந்து யார் செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நுண்ணுயிரிகள் தான் செய்யுது. இந்த நுண்ணுயிரிகளை பொறுத்த வரைக்கும் தனித்த முறையிலையும் காணப்படும், அதாவது இண்டிவிஜுவலாவும் இந்த மைக்ரோப்ஸ் இருக்கு. அது இல்லாம சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல, அதாவது கூட்டுயிர் வாழ்க்கை வாழக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கு. கூட்டுயிர் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள்னா என்னன்னா, ஏதாச்சும் ஒரு தாவரத்து மேல வாழும், அதுக்கும் பயணம் கொடுக்கும், இதுக்கும் பயணம் கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரைசோபியம் பாக்டீரியா பிளஸ் பிளான்ட்ஸ். ரைசோபியம் பாக்டீரியா பிளஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னா தாவரத்துல தான் இந்த ரைசோபியம் பாக்டீரியம் வந்து வாழும். இது என்ன பண்ணுனா, அந்த ரைசோபியம் பாக்டீரியம் என்ன பண்ணுனா தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனை கொடுக்கும். அந்த தாவரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இந்த ரைசோபியம் பாக்டீரியாவுக்கு உணவையும் வீடையும் தரும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி லைக்கன்ஸ் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக்கன்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா ஆல்கேவும் பூஞ்சையும் சேர்ந்து கூட்டுயிர் வாழ்க்கையை வாழும். ஏதாச்சும் ஒண்ணு பயன்பெறும், இல்லைன்னா ரெண்டுமே பயன்பெறும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி. ஓகே, அதை குழப்பாம இதுல உள்ளதை ஒன் பை ஒன்னா நான் போறேன். ஓகேங்களா? சோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இந்த பூமிக்கு கொண்டு வரணும், அதுக்கு தாவரத்துக்கு பயன்படுற மாதிரி மாறணும் அப்படின்னா அது நுண்ணுயிரிகள் தான் செய்யுது. அதுல தனித்த முறையில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அசிடோபாக்டர்,
நைட்ரோசோமோனஸ், நாஸ்டாக். இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பூமிக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும், அதாவது தாவரத்துக்கு கொடுக்கும். அப்புறம் அந்த ரைசோபியமும் பிராங்கியாவும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், அதாவது கூட்டுயிர் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள். ரைசோபியமும் பிராங்கியாவும் இதுவும் என்ன பண்ணும், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பூமிக்கு, அதாவது தாவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து மைக்ரோப்ஸ் எப்படி பயோ கண்ட்ரோல் ஏஜென்டா யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூச்சை வந்து கொல்றதுக்காக. ஓகேங்களா? மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோலிங் ஹார்ம்ஃபுல் ஆர் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொல்றதுக்கும் இல்ல பூச்சிகளை வந்து கொல்றதுக்கும் பயன்படக்கூடிய ஏஜென்ட்டை தான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? உயிரி கட்டுப்பாட்டாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பயோ பெஸ்டிசைட். அப்ப தாவரத்தில் இருக்கக்கூடிய பூச்சை கொல்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதுக்கு மெயினா யூஸ் பண்றது எதுன்னா பிடி, பாசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா சாஷெட் பாக்கெட்லயே வந்து கிடைக்கும். அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை நான் தாவரத்து மேல தெளிச்சிட்டேன் அப்படின்னா அந்த தாவரத்தை எந்த பூச்சியுமே தாக்காது. எப்படி இது அந்த வேலையை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது ஒரு பிளான்ட்னு வச்சீங்க, இது மேல அந்த பாக்கெட்ல வந்து விற்கக்கூடிய பிடி, பாசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து எடுத்துட்டு வந்து நான் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி இது மேல நான் தெளிக்கிறேன்னா அது என்ன பண்ணும்னா கிரை அப்படிங்கிற ஒரு புரோட்டீனை வந்து உருவாக்கும், உற்பத்தி பண்ணி அந்த தாவரத்துல அந்த பூச்சி இருக்கு இல்லையா, அந்த தாவரத்துல வளரக்கூடிய பூச்சிகளை கொன்னுடும். ஓகேங்களா? அதாவது அந்த பூச்சியோட லார்வா வந்து கொன்னுடும். அப்ப இந்த பிடி காட்டன் அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாசிலஸ் ஜெனடிக்கலி மாடிஃபைடு காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிடி காட்டன் மீன்ஸ் பாசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற இந்த ஜீனை எடுத்து காட்டன்ல, ஓகேங்களா, காட்டன்ல வந்து செலுத்திடுவாங்க. காட்டன்ல செலுத்திட்டா என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல அது வளரும் போது எந்த ஒரு பூச்சியுமே அதை தாக்காது. ஓகேங்களா? அது இல்லாம இது பாக்கெட்லயே அவைலபிளா இருக்கு. அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி இல்ல நான் தெளிச்சிட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணும்னா கிரை அப்படிங்கிற புரோட்டீனை வந்து உருவாக்கி அந்த பூச்சியோட லார்வாவை கொன்னுடும். அப்படிதான் இது ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டா இது வேலை செய்யுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி தொழிற்சாலையில பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைன் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும்பா. ஃபெர்மெண்டட் பீவரேஜ் தயாரிக்க இது வந்து யூஸ் ஆகுது. ஃபெர்மெண்டட் பீவரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வைன் இருக்குல்ல, அந்த வைன் வந்து எப்படி தயாரிப்பாங்கன்னா கிரேப்ஸை வந்து ஒரு வெசல்ல வந்து கொட்டிடுவாங்க. கிரேப்ஸை கொட்டிட்டு அதுக்கப்புறம் சாக்ரோமைசஸ் செர்விசியே அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட வந்து பாத்தீங்கன்னா கொட்டி இதை மூடிடுவாங்க. சோ அப்படி இது நொதிச்சதுக்கு அப்புறம் உருவாகிறது தான் வைன். அதை ஃபில்டர் பண்ணி வைன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வைன் தயாரிக்கிறதுக்கு ஒரு நுண்ணுயிரி தான் பயன்படுது. அந்த நுண்ணுயிரி வந்து ஒரு ஈஸ்ட். அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சாக்ரோமைசஸ் செர்விசியே அப்படிங்கிறது. அடுத்து நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த காஃபி, கொக்கா, அப்புறம் டீ, டொபாக்கோ, டீ இலை, புகையில, அதுக்கப்புறம் வந்து காஃபியோட இலை, அப்புறம் கொக்காவோட விதை, இது எல்லாமே வந்து அருமையான ஸ்மெல் வருது இல்ல. அது எப்படி செய்யறாங்கன்னா பாசிலஸ் மெகாதீரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை இந்த டீ, காஃபி இல்ல கொக்கா இல்ல டொபேக்கோ கூட ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க, நொதிக்க வைப்பாங்க. நொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் இது ஒரு அழகான ஸ்மெல்ல கொடுக்குது. அப்புறம் உங்களுக்கே தெரியல, பால் வந்து தயிரா மாறுறதுக்கு லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் காரணம். ஓகேங்களா? அடுத்து நிறைய ஆசிட் தயாரிக்கிறதுக்கு இந்த ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் இது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு அஸ்பெரிஜில்லஸ் நிகர் அப்படிங்கிற இல்ல அஸ்பெரிஜில்லஸ் நைகர் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தான் ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் தயாரிக்க யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த என்சைம்ஸ், நொதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நொதிகள்னா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன், ஒரு கேட்டலிஸ்ட், நம்ம உடம்புல நடக்கக்கூடிய வேதி வினைகளை வந்து வேகமா நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த அது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா லிப்டேஸ், அப்புறம் இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ், இதெல்லாமே என்சைம்ஸ் பா. ஏஎஸ்இன்னு முடிஞ்சா நொதிகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில நுண்ணுயிர்களால தான் இது வந்து உருவாகுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் வந்து இருக்கும், அது வந்து ஈஸ்ட்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஈஸ்ட்ல இருந்து தான் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் வந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் அது இல்லாம மெடிசின்லயும் இது வந்து நிறைய யூசஸ் வந்து இருக்கு. மெடிசினை பொறுத்த வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் இருக்குல்ல, ஆன்டிபயோட்டிக்னா சிம்பிளா சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு அடிபட்டுடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகி, அப்போ அது ஊண்டு வரும். அந்த ஊண்டு வந்து எப்ப பெருசாகும்னா அந்த புண்ணுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வளர்ந்தாதான் புண்ணு பெருசாகும். அப்ப இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருந்தை கொடுத்து ஆன்டிபயோட்டிக், ஓகே, அதை கொடுத்து மஞ்சள் கலர் டேப்லெட் கொடுப்பாங்கல்ல, அமாக்சிசிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், கன்னாமைசின், வேன்கோமைசின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த புண்ணுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட வளர்ச்சியை தடுக்கும்.
ஓகேங்களா? ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அந்த அந்த புண்ணுல வாழக்கூடிய நுண்ணுயிரிகளை கொல்றதுக்காக யூஸ் பண்றோம். இது எல்லாமே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். இது எங்க இருந்து தயாரிக்கிறாங்க இந்த மருந்தை? இந்த மருந்து எங்க இருந்து வருதுன்னா இதுவும் ஒரு நுண்ணுயிரிகள்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஓகே, அதை லோ கான்சென்ட்ரேஷன்ல யூஸ் பண்ணும்போது இன்னொரு நுண்ணுயிரிகளை கொல்லும், இன்னொரு மைக்ரோப்ஸை கொல்லும். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்க 1929 அலெக்சாண்டர் பிளமிங் வந்து கண்டுபிடிச்சார். அந்த மருந்தோட பேரு பெனிசிலின். இதனால இதை ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்னால இதை மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்றாங்க. இதை எந்தெந்த நோயை குணப்படுத்தலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா காலரா, டிப்தீரியா, நிமோனியா, அப்புறம் டைபாய்டு, இந்த மாதிரி நோய்களை. காலரானா வாந்தி பேதி, வாந்தியும் போகும் பேதியும் போகும். டிப்தீரியா ஓகே, அப்புறம் நிமோனியா காய்ச்சல், டைபாய்டு காய்ச்சல், இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ சில பாக்டீரியா, அந்த பாக்டீரியால இருந்து எந்தெந்த மருந்து எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைடுல கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்திருக்காங்க. பாக்டீரியா, ஃபங்கை, பாக்டீரியா பூஞ்சை கொடுத்திருக்காங்க. இப்போ பாக்டீரியாவோட வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. சில பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து தயாரிக்கிறோம். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ் அப்படிங்கிறதுல இருந்து எரித்ரோமைசின் வந்து தயாரிக்கிறோம். பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிறதுல இருந்து பேசிட்ரசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து தயாரிக்கிறோம். அப்புறம் பூஞ்சை எடுத்துக்கிட்டோம்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறதுல ஒரு பூஞ்சையில இருந்துதான் பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து தயாரிக்கிறோம். செஃபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் அப்படிங்கிறதுல இருந்து செஃபலோஸ்போரின் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சோ இங்க நல்லா புரிஞ்சுங்க. ஜஸ்ட் இது மைக்ரோ ஆர்கானிசத்தோட பேர். இது ஒரு பாக்டீரியா. ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரிசியஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா, ஒரு நுண்ணுயிரி. இந்த ஸ்ட்ரெப்டோமைசஸ்ல இருந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கறத தயாரிக்கிறாங்க. ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரியஸ் அப்படிங்கறதுல இருந்து எரித்ரோமைசின் உருவாக்குறாங்க. பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கறதுல இருந்து பேசிட்ரசின், பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கறதுல இருந்து பெனிசிலின், செஃபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையில இருந்து செஃபலோஸ்போரின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேக்சின். வேக்சின் என்னப்பா? வேக்சின்லாம் ஒண்ணும் இல்ல. சிம்பிளா இந்த லைனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கவனிங்க. இந்த வேக்சின் அப்படின்னா எந்த நுண்ணுயிரியால எனக்கு நோய் வந்ததோ அந்த நுண்ணுயிரியை எடுத்து அதை கொன்னு அதையே திருப்பி என் உடம்புல கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த எந்த ஒரு நுண்ணுயிரியால எனக்கு ஒரு நோய் வந்தது, அந்த நுண்ணுயிரி உடம்பு முழுக்க விஷமானா அதுல ஒரு விஷத்தன்மை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேளோட கொடுக்குல இருக்கும் அப்படிம்போல, அதே மாதிரி அந்த நுண்ணுயிரியோடைய நச்சுத்தன்மையை நீக்கிட்டு அதை வந்து எனக்கு அதையே திருப்பி மருந்தா கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வேக்சின். இப்போ இதுக்கப்புறம் கவனிங்க. இந்த வேக்சின் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாக்குவாங்கன்னா these are prepared by killing or making the microbes inactive. ஒன்னு அந்த நோயை உருவாக்குன அந்த நுண்ணுயிரிகளை வந்து கொன்னுடுவாங்க, கொன்னுட்டு திருப்பி அதே பாடியில செலுத்துவாங்க. இல்ல அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸை இன்ஆக்டிவா மாத்திடுவாங்க. இன்ஆக்டிவா மாத்துறதான் அட்டெனுவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டெனுவேட்டட் வேக்சின் அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸோட நச்சுத்தன்மை பகுதியை மட்டும் இன்ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சைலண்டா வச்சிருவாங்க. அதுதான் அட்டெனுவேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஆக்டிவ் மைக்ரோப்ஸால நோயை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ இப்ப என்னதான் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்மளுடைய இன்ஆக்டிவ் பண்ணி தான் அதை நம்ம உடம்புல செலுத்துறாங்க. இது என்ன பண்ணும்னா நம்மளுடைய பாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டி விடும். எதுக்காகனா அதற்கு எதிரான அந்த ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடியை உருவாக்குறதுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்டிஜென்னா என்ன? புதுசா படிக்கிறவங்க சொல்றேன். ஆன்டிஜென்னா அதுதான் நோயை உருவாக்கக்கூடிய காரணி, நோயை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஏஜென்டே ஆன்டிஜென். அப்ப அந்த ஆன்டிஜென் நம்ம உடம்புக்குள்ள வந்ததுன்னா அதற்கு எதிரான ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல வந்து உருவாக்கும். ஓகேங்களா? இப்ப ஆன்டிஜென் வந்து வில்லன் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீரோ. ஆன்டிஜென் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் தான் வந்து போய் இந்த ஆன்டிபாடிஸ் போய் இது பண்ணணும். ஆன்டிபாடிஸ் உங்களுக்கு தெரியல, ஐஜிஏடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 5 வகையான ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கு. ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிடின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு ஆன்டிஜன் வந்ததுன்னா இப்போ ஜி போ, இந்த இப்ப ஏ போ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணணும்ல, அந்த வேலையை தான் வேக்சின் செய்யுது. அப்ப இந்த ஆன்டிஜன், இந்த நோய் கிருமி வந்ததுன்னா இதுக்கு இந்த ஆன்டிபாடிஸ் போய் ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அந்த ஸ்டிமுலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது ரியாக்ஷன் பண்ணி அதை கொண்டுடும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேக்சின் ப்ரொடியூஸ்ட் அகைன்ஸ்ட் டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்சினை பொறுத்த வரைக்கும் லைவ் அட்டெனுவேட்டட், அதாவது அந்த நுண்ணுயிரி வந்து லைவா தான் உயிரோட தான் இருக்கும், ஆனா அதுல உள்ள நச்சுத்தன்மையை நீக்கிருப்பாங்க. அதுதான் லைவ் அட்டெனுவேட்டட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அப்படி தயாரிக்கிறது தான் இந்த எம்எம்ஆர் வேக்சின், பிசிஜி வேக்சின். எம்எம்ஆர்னா மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா, இந்த 3 நோய்க்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேக்சின். அப்ப இந்த எம்எம்ஆர் வேக்சின் அப்படிங்கிறது வந்து என்ன பண்றாங்க, இந்த நோயை உருவாக்கின நுண்ணுயிரியை கொல்ல மாட்டாங்க, அதனுடைய நச்சுத்தன்மை மட்டும் நீக்கிட்டு திருப்பி அதையே கொடுப்பாங்க. மீசல்ஸ் எதுக்கு, மீசல்ஸ் வர்றதுக்கு எது காரணமோ, மீசல்ஸ்னா உங்களுக்கு தெரியல, தட்டம்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீசல்ஸ்னா, மம்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா
பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ருபல்லா அப்படின்னா ருபல்லான்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த மீசல்ஸ் தட்டமா வர்றதுக்கு எந்த நுண்ணுயிர் காரணமோ அதை வந்து இன்ஆக்டிவ் பண்ணி திருப்பி அதையே செலுத்துவாங்க. இப்ப இந்த MMR வேக்சின், பிசிஜி வேக்சின் ஃபுல் ஃபார்ம் பாசில்லஸ் கேல்மெட் கோரின். இந்த காச நோய்க்கான டியூபர்குலோசிஸுக்கான மருந்தை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து கேல்மெட். ஓகே, கொரின் ஐ திங்க். ஓகேங்களா? கேல்மெட் கொரின் நினைக்கிறேன். சோ அதனால அவங்க பேரே வச்சுட்டாங்க பிசிஜி வேக்சின். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் சால்வ். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, MMR வேக்சினும் பிசிஜி வேக்சின் வந்து காச நோய்க்கு எதிராக தருவாங்க. MMR வேக்சின் வந்து இந்த 3 நோய்க்கு சேர்த்து தருவாங்க. மீசல்ஸ், மம்ஸ், ருபலாக்கும் தருவாங்க. இது ரெண்டுமே MMR வேக்சினும் பிசிஜியும் அதனுடைய நச்சுத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட்டு கொடுக்குறாங்க. அதனால லைவ் அட்டனுவேட்டட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஆக்டிவேட்டட் கில்ட் ஆன்டிஜன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த ஆன்டிஜனை வந்து கொண்டுடுவாங்க. ஓகேங்களா? அந்த ஆன்டிஜனை வந்து கொண்டுட்டு திருப்பி அதே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறது தான் போலியோவுக்கு வந்து கொடுக்கறது வந்து ஒரு இன்ஆக்டிவேட்டட். ஓகேங்களா? இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன். ஓகேங்களா? இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் தான் அது. இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எந்த நோய்க்கு? போலியோக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சப் யூனிட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்டிஜனை சுத்தம் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா அதை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, இது ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு வந்து கொடுப்பாங்க. இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வர்றதுக்கு காரணமான அந்த ஆன்டிஜனை சுத்தம் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டாக்ஸாய்டு வேக்சின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டாக்ஸாய்டு வேக்சின் என்னன்னா இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜனை வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த செயலிழக்க வச்சிருவாங்க. அந்த நோயை உருவாக்குன அந்த கிருமியை இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுதான் டாக்ஸாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த டிடி ஊசி போடுறோம்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா டெட்டனஸ் டாக்ஸாய்டு அப்படிங்கிறது தான். டெட்டனஸ் ரணஜன்னிக்கு எதிராக போடுறது டிடி ஊசி. அடுத்து பாத்தீங்கன்னா டிப்தீரியா டாக்ஸாய்டு அப்படின்னா டிப்தீரியாக்கு எதிராக வந்து போடுறது. ஓகேங்களா? இந்த இடத்த நல்லா புரிஞ்சுங்க. வேக்சினோட டைப் கேட்டீங்கன்னா லைவ் அட்டனுவேட்டட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் சப் யூனிட் வேக்சின், அதுக்கப்புறம் டாக்ஸாய்டு. ஓகேங்களா? லைவ் அட்டனுவேட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உயிரோட தான் இருக்கும், ஆனா அதை வந்து செயலிழக்க வச்சிருப்பாங்க. MMR வேக்சினும் பிசிஜி வேக்சினும் எக்ஸாம்பிள். MMR வேக்சின் எதுக்கு போடுறாங்கன்னா மீசல்ஸ், மம்ஸ், ருபலாக்கு போடுறாங்க. பிசிஜி வேக்சின் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காச நோய்க்கு எதிராக போடுறாங்க. இது ரெண்டுமே லைவ் அட்டனுவேட்டட். அடுத்து இன்ஆக்டிவேட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மீனிங்னா, டோட்டலா அந்த ஆன்டிஜனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துவாங்க. வேக்சினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ். அப்ப இந்த பேர்லயே நமக்கு தெரிஞ்சிடும். IPVனாலே அந்த போலியோவுக்கு இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா போடுறோம்ல ஒரு வேக்சின், இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ். இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த போலியோ வரதுக்கு காரணமான ஆன்டிஜனை கொன்னுட்டு திருப்பி அதையே கொடுப்பாங்க. அது என்ன பண்ணா அதற்கு எதிரான ஆன்டிபாடியை உருவாக்கி தடுக்கப்படும். அடுத்து சப் யூனிட் வேக்சின் என்ன இருக்குன்னா, சப் யூனிட் வேக்சின்னா அந்த ஆன்டிஜனை நோயை உருவாக்கின ஆன்டிஜனை சுத்தம் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க. இந்த சப் யூனிட் வேக்சின் எடுத்துக்காட்டு தான் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். சப் யூனிட் வேக்சின்னா ஆன்டிஜனை சுத்தம் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள். அது டாக்ஸாய்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆன்டிஜனை இன்ஆக்டிவேட்டட் பண்ணிடுவாங்க. டாக்ஸாய்டு வேக்சின் என்னன்னா அந்த ஆன்டிஜனை வந்து டோட்டலா செயலிழக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அந்த வேக்சினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிடி, டெட்டனஸ் டாக்ஸாய்டு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜன் வந்து டோட்டலா வந்து செயலே பண்ணாது. அது டிப்தீரியா டாக்ஸாய்டு அப்படிங்கிறது ஒரு இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன் தான். டிப்தீரியா வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணல. இது வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஒரு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருப்பீங்க. ஓகேங்களா? So thank you, Pa.